தலைவன் எப்படி இருக்க வேண்டும்னா காட்சிக்கு எளியவனாகவும் கடுஞ்சொல் பேசாதவனாகவும் எந்த நிலையிலும் தன்னிலை மாறாதவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் தான் சிறந்த தலைவனாக இருக்க முடியும்னு சொல்கிறார். அது முற்றிலும் இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு பொருந்தும். இல்லைன்னா அவர்கள் தான் நம்ம இப்போ தோனியை சொல்கிறாங்கல்ல கூல் கேப்டன். ஸோ இன்றைக்கு அரசியலில் கூல் கேப்டன் என்று யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எடப்பாடி அவர்களை தான் சொல்ல முடியும், வேறு எவரையும் சொல்ல முடியும். எந்த நிலையிலும் தன்னிலை மாறாதவர்கள், தன்னம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் அப்படி எண்ணியாக எய்துவ எண்ணியா தீனியராக பெறினார் ஒருவர். ஸோ அதனால் தான் நினைத்ததை முடிப்பவர் தான் வெற்றியாளர் தலைவர். ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்தே எப்பொழுதுமே பதட்டப்படாமல் வெற்றியை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் புரட்சித் தலைவர் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய நோக்கம் உயர்வானது, பாதை தெளிவானது, வெற்றி உறுதியானது. ஸோ அந்த வகையில் தான் அவர் பயணித்துட்டு இருக்கார். அதனால தான் அவர் கூட்டு